புதுடெல்லி பிப்ரவரி 10. உலக அளவில் 223 தடவை உருமாற்றம் அடைந்துள்ளது. கொரோனா தொடர்ந்து நம்முடனே இருக்கும் மத்திய சுகாதாரத்துறை மந்திரி தகவல். கொரோனா தொடர்ந்து நம்முடனே இருக்கும். அது உலக அளவில் 223 தடவை உருமாற்றம் அடைந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை மந்திரி கூறினார். தீய விளைவுகள் குறையும். நாடாளுமன்ற மக்களை கேள்வி நேரத்தின் போது மத்திய சுகாதாரத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா கூறியதாவது: பொதுவாக ஒரு வைரஸ் 100 தடவைக்கு மேல் உருமாற்றம் அடைந்தால் அதன் தீங்கு விளைவிக்கும் திறன் குறைந்து விடும். அதுபோல் கொரோனா வைரஸும் உருமாற்றம் அடைந்தது. உலக அளவில் இதுவரை 223 தடவை உருமாற்றம் அடைந்து உள்ளது. அதனால் கொரோனாவின் தீய விளைவுகள் கணிசமாக குறைந்து விட்டன. ஆண்டுக்கு ஓரிரு தடவை வரும் குளிர் காய்ச்சல் போல் கொரோனாவும் நம்முடன் இருக்கிறது, இன்னும் தொடர்ந்து இருக்கும். தற்போது இருக்கும் உருமாறிய கொரோனா உயிருக்கு ஆபத்தானது அல்ல, எந்த எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தாது. 70% மருந்து உற்பத்தி. சுகாதார விஷயத்தை பொறுத்தவரை உலகம் முழுவதும் பொதுவானது. எனவே எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து பாடுபட வேண்டும். கொரோனா காலத்தில் எல்லா நாடுகளும் ஒன்றாக பணியாற்றிய போது ஏற்பட்ட ஆக்கப்பூர்வமான விளைவுகளை பார்த்தோம். இந்தியாவில் வளமான மருந்து உற்பத்தி கட்டமைப்பு உள்ளது. அதை உலகமும் அங்கீகரித்து உள்ளது. உலக அளவில் 70% எய்ட்ஸ் தடுப்பு மருந்துகளை இந்தியா தான் தயாரிக்கிறது. மற்ற நோய்களுக்கும் மருந்து தயாரிக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ஏழைகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 13 கோடி பேர் இதில் பலனடைந்து உள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்கு பணம் செலவழிக்காததால் வறுமை கோட்டுக்கு வெளியே வந்துவிட்டனர். ஆனால் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் 5,50,00,000 பேர் மருத்துவ சிகிச்சைக்கு பணம் செலவழித்தே வறுமை கோட்டுக்கு கீழ் சென்று விட்டனர். நோய் கண்காணிப்பு திட்டம். நோய் கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகரிக்க ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தை மத்திய சுகாதார அமைச்சகம் வலியுறுத்தி உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் மாவட்ட, மாநில அளவிலான ஆய்வுக் கூட்டங்களை மாநில அரசுகள் வலுப்படுத்தி உள்ளன. இது தவிர 150 வைரஸ் ஆய்வுக்கூடங்களை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அமைத்து உள்ளது. சுகாதார கட்டமைப்புகளை அதிகரிக்க மாநில அரசுகளுக்கு ரூபாய் 12,740 கோடி நிதி உதவி அளிக்கப்பட்டது. இவ்வாறு அவர் கூறினார். உலக அளவில் 223 தடவை உருமாற்றம் அடைந்துள்ளது. கொரோனா தொடர்ந்து நம்முடனே இருக்கும். மத்திய சுகாதாரத்துறை மந்திரி தகவல்.